ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் வெளியே, இப்போ உள்ள இது வசன பஞ்சம். வசன பஞ்சம் தலை விரிச்சு ஆட போகுது. ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் சபைக்கு சொல்லக்கூடிய எச்சரிப்புகளை மிக முக்கியமான ஒன்று, இயேசு அப்போஸ்தலர்களை ஆரம்பத்தில் அனுப்பும் போது சொன்னார். என்ன சொல்லி அனுப்பினார்னா, இதோ ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். ஆனால் பவுல் கடைசியாக சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஒரு காலத்தில் சபை உலகத்துக்குள்ளே போய் உலகத்தை சபையாக மாற்றுச்சு. இப்போது சபைக்குள்ளே உலகம் வருது, ஓநாய் வருது, கள்ளோபதேசம் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வசன பஞ்சம்னா என்ன? ஒருவேளை உங்களுக்கு சில சந்தேகம் வரும். எனக்கு வந்துச்சு, வசன பஞ்சம்னா என்ன? எந்த பக்கம் திரும்பினாலும் சர்ச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் சுவிசேஷகர், கையில் ஒரு மொபைலும் வைஃபை கனெக்ஷனும் மொபைல் டேட்டாவும் இருந்தால் போதும், அவர் இன்றைக்கி ஊழியக்காரர். அவ்வளோதான். அவர் காலையில் எழுந்திரிச்சோன்னா 10 நிமிஷம் செய்தி போட்டுருவார் ஃபேஸ்புக்கில். ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஊழியக்காரர் மாறிட்டார். முந்தையெல்லாம் ஊழியக்காரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு, அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அழைப்பு வேணும், ஒருத்தர்கிட்ட படிக்கணும், எல்லாம் இருந்துச்சு. இப்போ எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் எவனையாவது திட்டுங்க, அவன் நாளைக்கு ஊழியக்காரன் ஆயிடுவான். இப்போ குவாலிஃபிகேஷனே நீங்கள் எவனையாவது திட்டுறது தான். கொஞ்சம் நீங்கள் விசுவாசியை திட்டி பாருங்கள், அடுத்த வாரம் விசுவாசி வீட்டிலையே சர்ச்சு. கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை ரொம்ப திட்டினார், அதனால் எங்கள் வீட்லேயே ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னார்லாம் கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு எங்கே திரும்பினாலும் சர்ச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியக்காரன். ஃபோனை எடுத்தால் யூடியூப் போனால், ஃபேஸ்புக்கு போனால், எங்கே பார்த்தாலும் மெசேஜ். டிவியை திறந்தா காலையிலையும் நைட்லேயும் நம்ம ஆளுங்க தான். இப்படி இருக்கும்போது வசன பஞ்சம் எப்படி வரும்? இவ்வளோ இருக்குது. வசன பஞ்சம் எப்படி வரும்னு பார்த்தா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பொதுவாக இந்த வசனத்தை வச்சு ஒரு தடவை தியானித்த போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த பூமியானது 70% தண்ணியில் இருக்கு, 30% தான் லேண்டு. 70% தண்ணி இருக்கிற இந்த பூமி, தண்ணி பஞ்சம் எத்தனை நாட்டில் இருக்குது பாருங்கள். தலை விரிச்சு ஆடுது தண்ணி பஞ்சம். அப்படின்னா தண்ணி பஞ்சம்னா என்ன அப்படின்னா, 70% தண்ணி இருக்குது, ஆனால் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி இருக்காது, நல்ல தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். 70% தண்ணி இருந்தாலும் அதே மாதிரி தான் சபை இருக்கும், ஊழியர்கள் நிறைய இருப்பாங்க, ஆன்லைனில் பேசிகிட்டே இருப்பாங்க, பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். சபை இருக்கிறதுனாலையோ, ஊழியக்காரர் இருக்கிறதுனாலையோ, சுவிசேஷங்கள் இருக்கிறதுனாலையோ மட்டும் அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆவியானவர் பேசணும், கர்த்தரால் நடத்தப்படணும், கர்த்தரால் ஊழியக்காரன் பேசணும், கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ளே வரணும். இன்றைக்கி விசுவாசிக்கு எது கர்த்தருடைய வார்த்தை, எது உலகத்தின் வார்த்தைன்னு தெரிய மாட்டேது. இன்றைக்கி வசன பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது. கர்த்தர் பேசுகிற வார்த்தையே இல்லை. அதாவது வசனம் சொல்லுது சபையை பார்த்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க. இப்போ பாதி சபைகளில் ஆவியானவரே பேசுறது இல்லை, அவனே அடிச்சு விட்றான். சில சபைகளெல்லாம் வசனமே கிடையாது, அல்ல 1 மணி நேரம் ஆராதனை, ஒரு 10-15 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட்டு, 20 நிமிஷம் செய்தி சொல்கிறாங்க. ஒரு சபைக்கு போகும்போது ஒரு 20 மினிட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும், உங்களுக்குன்னு வேணால் நாங்கள் ஒரு 25 மினிட்ஸ் தரோம்ல, 30 மினிட்ஸ் தரோம். நான் கேட்டேன், மிச்ச நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம். நாங்கள் அந்த அரை மணி நேரத்தையும் ஒர்ஷிப்பே பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒர்ஷிப் தானே பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவோம், வசனம் கூட்டிகிட்டு போகாது. இல்லை, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? குத்தாட்டம் போடுவதனாலே. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? ஓ போடுவதனாலே. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? மூச்சு இறக்க இறக்க டான்ஸ் ஆடுவதனாலே. அப்படியா இருக்கு? வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தை. ஆமாம், கர்த்தருடைய வசனம் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ஆராதிக்க வேணான்னு சொல்லலை, எவ்வளோ ஆராதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக வசனம் தியானிக்கணும். சபை வசனத்தின் மேலே தான் கட்டப்படணும். விசுவாசி வீடு வசனத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கணும். வீட்டில் வசனம் இல்லை, ஆனால் சீரியல் ஓடுது. பையன் வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவர் 2020 பார்க்குறாரு, IPL, அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கேட்டு பாருங்கள்,
என்னன்னே தெரியல, வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை. தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம், ஏன் எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? உன் வீட்டில் வசனம் இல்லை. காலையில் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சு, அவன் சுட்டுக்கிட்டே இருக்கான், அவனை சுடு இவனை சுடுங்கிறான். அப்புறம் 9 மணி 7 மணி வரை 9 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் என்ன இருக்குது? உன் குடும்பத்தை நான் கெடுக்காமல் விட மாட்டேன், நான் உன்னை நாசமாக்காமல் விட மாட்டேன், அவளை கொல்லாமல் விட மாட்டேன். அப்புறம் அவர் வந்துடுறாரு, அவன் என்ன பண்ணுறான்? அட்ரா குத்ரா WWF. அப்புறம் உன் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? கர்த்தர் எப்படி உலாவுவார்? எப்படி குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும்? ஒரு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க பாரம்பரிய சபையார், போய் பாருங்க, அவங்க வீடுகளெல்லாம் குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குது. குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குது. ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து 2 கீர்த்தனை பாட்டு பாடி ஒரு சங்கீதம் வாசித்து யாராவது ஒருத்தர் ஒரு ஜபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை. உங்ககிட்ட ஆவி பற்றிக்கிட்டு எரியுது தானே? உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா? குடும்ப ஜபம் இருக்குதா? கேட்டு பாருங்க. அவர் ஒரு நேரத்துக்கு வருவார், பசங்க ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வருவாங்க. எப்படி நாங்கள்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுறது? அவங்க எப்படி பண்ணுறாங்க? அப்புறம் அவங்க என்ன வேலை வெட்டிக்கு பார்க்காம வீட்டிலே இருக்கிறாங்களா? அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவ பயம் இருக்குது. யூதனை போய் பாருங்கள், ஒரு நாளைக்கு 7 தடவை ஜபம் பண்ணுவானாமா, 5 தடவை ஜபம் பண்ணுவானாமா, குறைஞ்சபட்சம் 3 தடவை ஜபம் பண்ணுவானாமா. யூதனை பார்த்தா பொறாம, கர்த்தன் அவனுக்கு யூதன்னா கர்த்தருக்கு ஸ்பெஷல் இல்லை, அவன் கர்த்தருக்கு ஸ்பெஷல் கொடுக்குறான். எவ்வளோ டைம் கொடுக்குறானோ அவ்வளோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம வீடுகளில் குடும்ப ஜபமே கிடையாது. போய் பாரம்பரிய சபையார்னு சொல்கிறோம். காலையில் வெளியே போகும்போது நல்லதோ கெட்டதோ குடும்பமாக நின்று 2 நிமிஷம் ஜபம் பண்ணுறாங்க, நின்று நெத்தியில் ஒரு சிலுவையாக போடுறாங்க. சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். ஒரு தேவ பயம் இருக்குல்ல. நீங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படியே அனுப்புறீங்க, வேலைக்கு போகும்போது வீட்டுக்காரர் அப்படியே போகிறாரு, நின்று ஜபம் பண்ணி செலவு போட்ட போகிறாரு. சாவி எங்கே? அறிவு கட்டவங்களா? எல்லாத்தையும் எங்கே வச்சிங்க? அந்த பையனை அனுப்பும் போது ஓடு நாயே, ஆட்டோ வந்துருச்சு பாரு, ஏறு. எவ்வளோ நேரமாக ஆட்டோ நிற்குது, தூங்குது எரும மாடு. அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி வீட்டுக்குள்ளே வரும்? அவன் ஏதோ நல்லதோ கெட்டதோ, அவனுக்கு ஆவி இருக்கோ அனல் இல்லையோ, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. ஆனால் தேவ பயம் இருக்குது பாருங்க. இங்கே தேவ பயமே இல்லை. வசன பஞ்சம் உச்சத்தில் இருக்கு. கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்கு வரான், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? வேற வழி இல்லை. நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம்? கள்ள உபதேசக்காரன் வீட்டில் வந்தால் ஏத்தாதிருங்கள், அவனை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அவனை வெளியே அனுப்புங்க. நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு உங்களை விட அவன் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அவன் வந்து உங்களை என்ன பண்ணிடுவான்? வஞ்சித்து கூட்டிகிட்டு போயிடுவான்னு எங்களுக்கு ஒரு பயம். எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. கள்ளோபதேசக்காரன் வந்தானா என் விசுவாசி வசனத்தில் ஸ்ட்ராங்கு, அது பேசி கள்ள உபதேசக்காரனையே மாற்றி கூட்டிகிட்டு வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு உங்கள் மேலேயே இல்லையே. கள்ள உபதேசக்காரன் வீட்டுக்கு வரானே எப்படி வசனம் பேசுகிறான்? எடுத்து 10 வசனம் சரளமாக பேசுகிறான். அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் 10 வசனம் தான் சொல்லி கொடுத்துருக்கான், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அதை மட்டும் வந்து கரெக்டாக பேசுகிறான். நாங்கள் உங்களுக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்கோம். வசனம் தெரியுமா? தெசலோனிக்கேயர் எடுங்கிற ஒரு சபையில் போய் தேடி பார்த்துட்டு இல்லைங்குது. தெசலோனிக்கேயர் இல்லையா? எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்தம்மா பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்கு. எப்படி வரும்? கள்ள உபதேசக்காரனுக்கு இருக்கிற வசன ஆர்வம், அவனுக்கு இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம், ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு அவனுக்கு இருக்கக்கூடிய வெறி உங்களுக்கு இருக்குதா? வேறு வழி இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? கள்ள உபதேசக்காரங்கிட்ட பேசிடாதீங்க, வந்தால் அவனை கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க. ஏன் அமுச்சு விட்ருங்க? 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதில் வேறு அவங்ககிட்ட போய் சாட்சி சொல்கிறது, எங்கள் பாஸ்டர் கூட இப்படிலாம் நடத்தினதே இல்லை, உயிரை கொடுத்து இங்கே நடத்தி கொடுத்தாலும் வசனம் மண்டையில் ஏற மாட்டேங்குது. நான் இவ்வளவும் உங்களை பற்றி சொல்லலை, புரியுதா? நீங்கள்லாம் தங்கம், நான் பேசுறது எல்லாமே கொரியாவுக்கு அந்த பக்கம். எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தண்ணி ஊற்றிக்கணும். நான் சொன்னது எல்லாம் உண்மை தானே? உண்மை. கள்ள உபதேசக்காரன்ட்ட பேசுறதுக்கு நாங்களே சொல்கிறோம் பேசாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது. நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எங்களுக்கு தெரியல பாருங்க, நம்பி விட முடியல பாருங்க. ஏன்னா வசனம் பஞ்சம். இன்றைக்கி வசனம் ஏற மாட்டேங்குது. இது பத்தாதுக்குன்னு நம்ம சைட்லேயே பாதி பேர் திரியிறான் நம்மளை ஏமாத்துறதுக்கு,
கள்ளோபதேசக்காரன் ஒரு பக்கம். கவலைப்படாத, நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். எப்படா போவீங்க? ஒருத்தர் சொல்கிறார், ராகாப்பையே கர்த்தர் சேர்த்துக்கிட்டாரு, உன்னையும் சேர்த்துப்பாரு. சரி சேர்த்துப்பாரு, யாரும் இல்லைன்னா. விபச்சாரம் செய்தாலும் கவலைப்படாது. என்ன 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 உபதேசம் இது? ராகாப்பு இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு விபச்சாரம் செஞ்சாங்களா? இஸ்ரவேலுக்கு வரத்துக்கு முன்னாடி செஞ்சாங்களா? முன்னாடி செஞ்சாங்க. வந்த பிறகு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒழுங்காக இருந்தாங்க. இவன் சொல்கிறான், நீ பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத, ராகாப் என்கிற விபச்சாரி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, நீ விபச்சாரம் பண்ணாலும் ஏற்றுப்பாரு. கள்ள உபதேசத்தினுடைய உச்சம், ஓநாய்களின் கூட்டம் எல்லாம் மதுரை பக்கம் தான் அலையுது. நல்ல கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். உங்களுக்கு நல்ல சத்தியமுள்ள சபையை கொடுத்துருக்கிறாரு. மதுரை முழுக்க சத்தியமுள்ள சபைகள் நிறையா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. மேலே ஏறி புல்பீட்டில் முழுசாக சினிமா பாட்டு பாடுறான். அந்த மரத்தை கனிகளால் அறியலாம், அவ்வளோதான். நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சினிமா பாட்டு, நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். இங்கே சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். ஒருவேளை நீங்கள் இங்கே எங்களை திட்டுகிறவர்களாக இருப்பீர்கள், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஊழியக்காரனை கொடுத்தீங்க, கொண்டு வந்து என்னை பரலோகத்தில் சேர்த்துட்டானு, எங்களுக்கு அதுதான் வேணும். இங்கே நீங்கள் எங்களை திட்டிட்டு கூட போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் பரலோகத்துக்கு போகும்.